அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்காய் விதை ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சாப்பிட்றதுல என்னென்ன பயன்கள் பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் விதையை சாப்பிட்றதால நிறைய பயன்கள் இருக்குது. இதில் இருக்கிற மெக்னீஷியம் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுது. ரத்த அழுத்தம் நிறைய இருக்கிறவங்க இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு தினந்தோறும் ரெகுலராக எடுத்துக்கினா ரத்த அழுத்தம் கம்மியாகும். இதில் இருக்கிற விட்டமின் இ முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படியேப்பட்டவங்க இதை ரெகுலரா தினமும் எடுத்துக்கினா முடி கொட்டுதல் கம்மியாகும். முக்கியமா இது ஆண்களுக்கு மிகவும் ரொம்ப நல்லது. குழந்தையின்மை பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வா அமையுது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த பூசணி விதையை தினந்தோறும் எடுத்துக்கினா வெயிட் கம்மியாகும். வாங்க இந்த பூசணி விதையை எப்படி ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் தான் விடணும்னு அவசியம் இல்லை, எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல எங்க பாட்டி வெறும் கடாயில தான் அப்படியே வறுத்து தருவாங்க. வெறும் கடாயில அப்படியே வறுத்து சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மெத்தடும் யூஸ் பண்ணி வறுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டாச்சு. நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பூசணி விதையை இதோட சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சிருந்த பூசணி விதையை சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும். இதை ரோஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தோலோட தான் சாப்பிடணும், அப்போ தான் சத்து அதிகம். இப்போ இருக்கிற குழந்தைங்க சாப்பிடலாம்னு தெரியல. நீங்களே சொல்லி அவங்க முன்னாடி உட்காந்து நீங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க. இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. பாருங்கள், சூப்பராக வறுந்து வருது. இது சீக்கிரமாக வறுந்துடும். 2 நிமிஷத்துலேயே வறுத்துடலாம் அந்த பூசணி விதையை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.